ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை குட்டி கார்னர் ஆஃப் த இன்டர்நெட். இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திட்டதுனால மாடிக்கு போயிட்டு ஒரு குட்டி வாக் பண்ணிட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே கிச்சனுக்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசி மாவு போட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஊர்லேருந்தே மாவு வாங்கிட்டு வந்திருந்ததுனால மாவு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிச்சு நல்லா பொறன்னு புட்டுக்கு ஏற்ற மாதிரி மாவை ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். அண்ட் தென் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சப்பாத்தி வித் பாலக் பன்னீர் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ரைஸ் சாப்பிட்டு போர் அடிக்குது, சரி இன்றைக்கி இப்படி சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். இந்த கீரையிலேயே ரொம்ப ஈஸியஸ்ட் க்ளீனிங் கீரை பாலக் தான். அழுகின கீரையை மட்டும் தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்கிற கீரையை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் அந்த கீரையோட ஆனியன், டொமேட்டோ, டர்மரிக், ஜீரா, க்ரீன் சில்லிஸ், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது விசிலுக்கு வந்து வச்சாச்சு. 4 to 5 விசில்ஸ் நான் விடுவேன். உங்களோட இடத்துக்கு வாட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் கூட சப்பாத்திக்கு வந்துட்டு பேரலாக மாவும் பிசைய ஆரம்பிச்சுட்டேன். அந்த டோ நல்லா ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். அண்ட் தென் இந்த டைம் வந்துட்டு வீட்டில் வந்து ஆட்டாவில் வந்து நாங்கள் ஆக்சுவலி சப்பாத்தி பண்ண போகிறோம். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாலக் ஆயிட்டு இருந்த அந்த டைமில் பன்னீரும் வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஒரு கியூப் ஆஃப் பட்டர் போட்டுட்டு அதில் நான் டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணுவேன். அது இன்னும் கொஞ்சம் ஆடட் ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பன்னீர் நல்லா 4 சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இங்கே பாலக் வந்து நான் ஸ்டீமான பாலக்கு ஆற வச்சுருந்தேன். அதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த கிரைண்டட் பேஸ்ட்டை கடாயில் கொஞ்சம் கீ போட்டு அதில் அந்த பேஸ்ட்டை நீங்கள் கொட்டி நல்லா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அது நல்லா அந்த கீலையே குக் ஆனதுக்கப்புறம் சால்ட்டு, ஸ்பைஸ் எல்லாமே அதில் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அங்கே ஓரமாக வச்சுருந்த புட்டு மாவை எடுத்து புட்டும் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதோட கொஞ்சம் நான் கோகோனட்டையும் மிக்ஸ் பண்ணியே வந்து நான் வச்சுருவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தேங்காவோட ஸ்மெல்லோட புட்டு இருக்கும். அது நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இந்த 2 வெசல்ஸும் நான் ஆக்சுவலி ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து கடாய் வந்து என்னோட அத்தை கொடுத்துருந்தாங்க. அது ஆல்ரெடி யூஸ்டு கடாய் தான். ஸோ அதுவும் அந்த பேன் வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன். ரொம்ப லைட் வெயிட் பேன் தான். சப்பாத்தி போடுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அது ஜஸ்ட் 200 rupees தான். எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம் நான் வாங்கிட்டு வந்தேன். அதோட சீசனிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். யூஸ்வலாக அயன் வெசல்ஸ் வந்து எப்படி சீசனிங் பண்ணலான்னா நல்லா அதை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆயில் போட்டுட்டு நல்லா அந்த பேனோ அந்த கடாயோ ஹீட் ஆனோனையும் ஆனியன்ஸை போட்டு ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வந்து வறுத்துட்டே இருக்கணும். அண்ட் அதை பண்ணிவிட்டு திரும்ப ஆயில் சீசனிங் பண்ணி வச்சிடலாம். அண்ட் சீசனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் சப்பாத்தியும் டேரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டேன் லஞ்சுக்கு. பிகாஸ் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலி என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கையும் லாகின் பண்ணிட்டேன். பாய்.